விமன் நோஸ் தட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் லைஃப். இவங்களோட தான் நம்ம லைஃப்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும் போதே அவங்க வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நம்மளுடைய ஹியூமன் இவல்யூஷனே வந்து அப்படிதான் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்க்கு போனதா இருக்கட்டும், இன்னைக்கு விமன் அச்சீவ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 100 years பேக் ட்ரீமே பண்ண முடியாத விஷயங்கள். ஆனால் எப்படி இன்னைக்கு இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம்? தட்ஸ் பிகாஸ் our தாட்ஸ். உங்களுடைய செல்ஃப் பிலீவ், உங்கள் மேலே உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு நம்பிக்கைங்கிறத ரொம்ப உயரத்தில் வைங்க. அந்த உயரத்துக்கு நீங்கள் உங்களை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிங்கனாக்கா எண்ணங்கள் அளவில், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த அளவுக்கு போயிடுவீங்க. அச்சீவ் பண்ணிட்ட மாதிரியே 0.1 2 3 நான் அச்சீவ் பண்ண மாதிரியே நான் எழுதிட்டு, இப்போ நான் அது மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து எனக்கு அடுத்து இருக்கிற ஆளுங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஆக்ஷனில் நான் கொண்டு வரணும். தட்ஸ் வாட் அ பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் தப்பான டர்ன் எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுறீங்களோ அது அவ்வளோ நல்லது. பிகாஸ் யூ கேன் கெட் பேக் டு த ட்ராக். எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளுடைய நன்றியை நம்ம தெரிவிச்சா மட்டும்தான் யூனிவர்ஸ் நமக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டும். நீ அதை நடத்தி கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுல தான் மேனிஃபெஸ்டேஷனுடைய ஒர்க் பண்ணுற ட்ரிக்கே. டியர்வுமன் நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லணும்ல யார்கிட்டயாச்சும். பர்டிகுலராக ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சு, ஒருத்தரால் ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பண்பும் இருக்கு இல்லையா? ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிராட்டிடியூட் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட ஹேமா மாலினி மேம் வந்து இணைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். கிராட்டிடியூட் ஜேர்னினா என்ன, நீங்கள் அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்மளோட லைஃபுக்கு எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம்? கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா நாளுமே நடக்குது, ஒவ்வொரு நிமிஷமே நமக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது, இவ்வளோ கெட்ட விஷயங்கள் வராமலேயும் நம்மளை தடுத்துருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளுடைய நன்றியை நம்ம தெரிவித்தா மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது நம்ம எந்தெந்த விஷயத்துக்குலாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை உட்காந்து நம்ம நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வோட நினச்சி பார்த்து எழுதுறது அப்படிங்கிறது கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். எழுதுறது தவிர வேறு எந்த மெத்தடில் வந்து நம்ம கிராட்டிடியூடை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா அது ஜேர்னலிங்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலத்தில் போய் நான் ஒருத்தர்கிட்ட போய் நான் நன்றி அப்படின்னு சொல்லி அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னாக்கா அது ஒரு வியடாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு இதெல்லாம் வந்து நம்மளை வேறு மாதிரி திங்க் பண்ண வச்சிடுது. ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நான் அதை ஹானஸ்ட்டாக நான் எங்கே வந்து எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, அதை பற்றிலாம் நான் நினைக்காம எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சது பேப்பர் அண்ட் பென் மெத்தட், அதாவது ஜேர்னலிங் தான். யூஸ்வலாக வந்து கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எழுதுறது என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கு எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா? இதுக்கு ரூல்ஸுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. பேசிக்காக நம்ம பார்த்தோம்னாக்கா நானும் என்னுடைய நோட்டும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னுடைய ஜேர்னல் அப்படிங்கிறதோடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் வந்து எனக்கு தோணுற எல்லா விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்துல நம்ம பிறந்தரே ஒரு பெரிய விஷயம். நம்மளுக்கு வந்து டெய்லி காலையில சூரியன் உதிக்கிறது, நம்ம சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜன், நமக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைச்ச படிப்பு, வசதி, வாய்ப்பு, இது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து கிராட்டிடியூட் சொல்ல ஆரம்பிக்கிறோம் டெய்லி அப்படின்னாக்கா யூனிவர்ஸ் அதை இன்னும் நல்லா லிசன் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்மளோட லிஸ்ட் டெய்லியுமே ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஓகே. யூஸ்வலாக இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதுறது என்னன்னா, என்னை பற்றி எழுதுறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கோவம் இருக்கும், ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் வந்து என்னால் வந்து அந்த நேரம் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்னா வந்து நான் அதை எழுதிடுவேன். பக்கமாக எழுதிடுவேன். அதில் நிறைய எமோஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்மளோட எமோஷன்ஸையும் நம்ம வந்து எழுதுறது நல்லதா? மேபி
ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பர்ஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். உண்மையிலேயே அது ஒரு பெஸ்ட் மெத்தடுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், நம்மளுடைய பாஸ் மேல ஒரு கோவம் இருக்கு, என்ன ஏன் இந்த ஒரு மீட்டிங்ல என்ன பேச விடல, என்ன ஏன் இந்த ஐடியாவை நீ சொல்ல விடல, ஏன் ஐடியா ஓ ஐடியான்னு சொல்லிட்டியே அப்படின்னு நமக்கு ஒரு கோவம் வருதுன்னு வைங்க. பாஸ் கிட்ட போய் சொன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் அங்க வேலை இருக்குமான்றது டவுட். அதே நாம ஜேர்னல் எடுத்தது பார் பாஸ், நீ வந்து இன்னைக்கு என்னோட ஐடியாவும் உன் ஐடியான்னு சொல்லிட்ட, எனக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஆனா நீ ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இதை நீ அப்ரிஷியேட் பண்ணுவ அப்படின்னு நான் இப்ப எழுதுறேன்னு வைங்களேன். இப்ப இது வந்து கிராட்டிடியூட் ஜேர்னலிங்காவும் மாறி அடுத்த லெவல்ல மேனிஃபெஸ்டேஷனும் நடந்துருது. அதாவது அடுத்து ஒரு நாள் நீ என்னை கூப்பிடுவ, அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. சோ இப்ப என்னையும் அறியாம நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன் பாசிட்டிவா, அதுவும் எனக்கு ஃபேவரா தான். சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினப்போ வந்து நீங்க சொன்னீங்க லைக் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து இப்போ கிராட்டிடியூட் ஜேர்னிங் அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கு டைம் அந்த மாதிரி இருக்கா? இந்த டே வந்து டேல வந்து நான் இந்த டைம் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? பொதுவாக அந்த மாதிரி டைம் கிடையாது. பட் ஆனால் நான் 2 டைப் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒன்று வந்து ஏர்லி மார்னிங் எழுதுகிற மேனிஃபெஸ்டேஷன்ஸ், எனக்கு என்னென்னலாம் வேணும், அந்த நாளில் நான் என்னென்னலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எனக்கு என்ன ரிசல்ட் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஓகே, இன்னைக்கு நான் வந்து டேக் பார்ட் பண்ணுற அந்த ஒரு மேட்ச்ல அந்த ஒரு டெஸ்ட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை நான் எழுதுறேன்னு வைங்க. அது எனக்கு அந்த ஹோல் டேல நடக்கும். அதுக்கான சான்சஸை யூனிவர்ஸ் அமைச்சு கொடுக்கும். இப்போ நான் நைட்டு திரும்பி வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜேர்னல், கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறேன். அதுல வந்து யூனிவர்ஸ் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த, ரொம்ப நன்றி, எத்தனையோ பேருக்கு கிடைக்கல, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் இப்போ ஒரு கிராட்டிடியூடோட முடிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் த பெஸ்ட் டே ஃபார் எனிவன். ஓகே, ஸோ நீங்க மார்னிங் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுறீங்க, என்ன செய்யணுமோ அதெல்லாம் எழுதுறீங்க. நைட்டு எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு இதெல்லாம் இப்ப நீங்க எனக்கு கொடுத்துருக்க அப்படிங்கறத சொல்லி நம்ம நன்றி சொல்றோம். இதெல்லாமே வந்து ஒரு விஷுவலைசிங் ப்ராசஸ் மாதிரி தான். இது எல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் பிளஸ் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ வந்து லைக் வந்து எனக்கு இந்த நாள் வந்து இன்னும் அது நடக்கல அந்த விஷயம், பட் வந்து இருந்தாலும் எதிர்காலத்துல நடக்க போறதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியா? நீ அதை நடத்தி கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுலதான் மேனிஃபெஸ்டேஷனுடைய ஒர்க் பண்ற ட்ரிக்கே இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியே நீங்க அதை ஃபீல் பண்ணணும். ஓகே, இப்ப எனக்கு வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு ஒரு அவார்ட் வாங்கணும்னு ஆசை. எனக்கு அந்த இடத்துல இருந்து நான் வந்து அவார்டு வாங்குற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீல் பண்றேன். அடுத்து நான் இதையே வந்து டெய்லி எழுதி எழுதி நன்றி, எனக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நான் எழுதுறேன்னு வைங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராசஸ் ஆயிடும். யூஸ்வலா வந்து நமக்கு மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்றோமோ, ஏதோ ஒண்ணு ஹாப்பியா ஃபீல் பண்றோமோ அப்படிங்கிறதுக்கா. பட் வந்து தினமும் வந்து நமக்கு அப்ஸ் மட்டுமே இருக்கும், நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. பட் நமக்கு டெய்லி வந்து ஒரு டவுன் இருக்கும், எமோஷனல் பிரேக் டவுன் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து மைண்ட் செட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுங்க நம்ம எழுதுறதுல? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து பாசிட்டிவா யோசிக்கிறது. நம்ம நம்மளை பத்தி பாசிட்டிவா யோசிக்கிறோமா, அதுக்கு நம்ம தகுதியான ஆளா மாத்திக்கிறோமா, இருக்கிறோமா, நம்ம வந்து இது கேட்கிறோம்னாக்கா நம்ம கிட்டயே ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்குதா, இல்ல நம்ம ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் ஆயிட்டானாலும் நான் ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கம்பேரிசன்ல இருக்கிறோமா அப்படிங்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நம்ம கேட்டுக்கணும். நம்ம இப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நம்ம வந்து எப்ப கிராட்டிடியூட் ஜேர்னல்ல நம்ம எழுதுறோமோ, எஸ் யூனிவர்ஸ் எனக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நான் அடுத்த லெவல்ல நான் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாயிண்ட் 1 2 3 நான் இப்ப எழுதுறேன். ஓகே, இப்ப இதுக்கு நான் நன்றி சொல்றேன், இப்பவே நான் சொல்றேன், அதாவது அதை அச்சீவ் பண்ணிட்ட மாதிரியே பாயிண்ட் 1 2 3 நான் அச்சீவ் பண்ண மாதிரியே நான் எழுதிட்டு இப்ப நான் அது மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து எனக்கு அடுத்து இருக்கிற ஆளுங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஆக்ஷன்ல நான் கொண்டு வரணும். ஸோ இப்போ யூனிவர்ஸ் கவனிக்க ஆரம்பிக்கும், ஓகே இவனுக்கு நான் வந்து அப்ரூவ் பண்ணேன், இவனுடைய மேனிஃபெஸ்டேஷனை நான் அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னாக்கா இவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்றான். லைக் ஹி இஸ் பிகமிங் மை சர்வீஸ் பர்சன். என்னுடைய வேலையை இவன் செய்யலாம். ஸோ அப்போ அவனுடைய மேனிஃபெஸ்டேஷனை நான் ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணணும், எடுத்து முதல்ல பண்ணிடலாமேன்னு பண்ணும். Isn't that what we want? நம்மளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்.
தட்ஸ் வாட் அ பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ வந்து எனக்கு ஒரு டவுட் கேட்குறேன். லைக் வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து நெகட்டிவாக வந்து யோசிச்சுட்டேன். பட் அதே விஷயம் நான் திரும்ப வந்து ஓகே அப்படி நடந்திருக்க கூடாது, நான் வந்து அதை பாசிட்டிவாக கொண்டு போக வந்து ட்ரை பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ வந்து அது என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் லைக் ஃபியூச்சரில்? நெகட்டிவாவா இல்லை வந்து பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் பாண்டி பஜார் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் போயிட்டே இருக்கும்போது நடுவில் தெரியாமல் நீங்களே ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்துட்டீங்க. அங்கேருந்து போனால் உங்களுக்கு பாண்டி பஜார் வராது. யூ நோ தட். ஸோ இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ டர்ன் அடிச்சு திரும்பவும் எங்கேருந்து விட்டீங்களோ, எங்கே நீங்கள் தப்பாக டர்ன் பண்ணீங்களோ அதே இடத்துக்கே திரும்ப வந்துடுவீங்க. அதே தான் வந்து நம்மளுடைய தாட்ஸ்லேயும். நீங்கள் தப்பான டர்ன் எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துடுறீங்களோ அது அவ்வளோ நல்லது. பிகாஸ் யூ கேன் கெட் பேக் டு த ட்ராக். நீங்கள் உங்களோட ட்ராக்கு திரும்ப வந்துட்டு திரும்பவும் நீங்கள் இல்லை நான் இன்னைக்கு பாண்டி பஜார் தான் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளானை நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டு நீங்கள் போனீங்கன்னா no one is going to stop. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது தான். டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுங்கிறது ஹியூமன் நேச்சர், அதில் தப்பே இல்லை. எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், எல்லா டைம்லையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் செய்வோம். பட் ரியலைசிங் தட் ஐ வாண்ட் டு கோ டு திஸ் பர்டிகுலர் லொக்கேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறது இருக்கு இல்லைங்களா, தட்ஸ் வேர் த டிஃப்ரென்சஸ். யூஸ்வலாக வந்து கிராட்டிடியூட் ஜேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக விமன் வந்து எதுக்கெல்லாம் தேங்க் பண்ணுவாங்க? அண்ட் உங்ககிட்ட கவுன்சிலிங் வந்து விமனுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? எங்களுடைய ஒர்க் ஷாப்ஸில் வந்து விமன் சொல்கிற நார்மல் கிராட்டிடியூட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து விமன் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பேரண்ட்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து கோவக்கார ஒரு அப்பா இருப்பார், அங்கே வந்து ஒரு சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பிரதர் இருப்பான். இருந்தாலும் அதெல்லாம் வந்து விமன் பொதுவாக வரவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அவன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதையும் பாசிட்டிவாக மாற்றின விமனை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக அந்த வகையில் கொண்டு போகிற விமன் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா விமன் நோஸ் தட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் லைஃப். இவங்களோட தான் நம்ம லைஃப்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும் போதே அவங்க வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தைகள், அதுதான் நான் வார்த்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். வார்த்தைகளில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ, நம்மளை பற்றியும் சரி அடுத்தவங்களை பற்றியும் சரி, எவ்வளோ நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துகிறோமோ அது நம்மளையும் மாற்றும், சுற்றி இருக்கிறவங்களையும் மாற்றும். இந்த மாதிரி லைஃபே டேர்ன் ஆனவங்க நிறைய பேர். இப்போ ரீசெண்டாக நான் வந்து அந்த மாதிரி ஒரு UNSDG அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸோடைய சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஐநா சபையிலேருந்து. ஸோ அந்த இது வந்து நாங்கள் தேடி அந்த ரிலேட்டட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கான பர்சன் வந்து எனக்கு ஒரு 6 months முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாங்க. எனக்கு அது ரியலைஸே ஆகலை. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நான் இது 6 months முன்னாடியே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு அது அப்ப ரியலைஸே ஆகல. ஏன்னா நான் அதுல நீங்க சொன்ன மாதிரி அது தப்பா மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி நினைச்சு நான் அதை யூட்டர்ன் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் யூனிவர்ஸ் கனெக்ட்ஸ் மீ பேக் டு தட். இல்ல நீ இதுலதான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதனால இதுக்கு திரும்பி வா. இப்போ எனக்கு அது ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாலண்டியர்ஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஐ எம் சர்ப்ரைஸ்ட். நான் என்னைக்கோ போட்ட அந்த ஒரு பர்டிகுலர் தாட்டை இன்னைக்கு திரும்பவும் எனக்கு சர்க்கிள் பேக் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வெரி பவர்ஃபுல். விமன் அந்த மாதிரி நம்மளுக்கு இன்பில்ட்டாவே இருக்கிற ஒரு நேச்சர் அது. ஸோ ஃபைனலி வந்து நான் வந்து என்ன வந்து யூனிவர்ஸ் கூட ரொம்ப கனெக்டடாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து செய்யணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. வாட் எவர் யூ ஆர், யூ திங்க் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், மென்ஷன் இட். நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். இஃப் யூ திங்க் யூ ஆர் வெரி ஸ்மார்ட், இஃப் யூ திங்க் யூ ஆர் வெரி குட் ஹார்ட்டட் பர்சன், அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் உங்களை பற்றி நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். கஞ்சத்தனமே வேண்டாம். Go with a big list. Okay, we all have a very big list இல்லையா? எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே போடுங்க. அதெல்லாம் நான் இல்லை, பரவாயில்ல போடு, நான் அவ்வளோ கிளவர் இல்லை, பரவாயில்ல போடு. யூ வில் பிகம் ஒன் இஃப் யூ திங்க். நம்மளுடைய ஹியூமன் இவல்யூஷனே வந்து அப்படிதான் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்க்கு போனதா இருக்கட்டும், இன்னைக்கு விமன் அச்சீவ் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 100 years பேக் ட்ரீமே பண்ண முடியாத விஷயங்கள். ஆனா எப்படி இன்னைக்கு இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம்? தட்ஸ் பிகாஸ் ஆர் தாட்ஸ். ஸோ உங்களுடைய செல்ஃப் பிலீவ், உங்க மேல உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு நம்பிக்கைங்கிறத ரொம்ப உயரத்துல வைங்க. அந்த உயரத்துக்கு நீங்க உங்களை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிங்கனாக்கா எண்ணங்கள் அளவுல
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த அளவுக்கு போயிடுவீங்க. அந்த ஃபைனலாக ஒன்று கேட்குறேன். லைக் இப்போ நான் ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட ட்ரீம்ஸ் நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். பட் வந்து நான் வந்து கிராட்டிடியூட் ஜர்னலிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் கேட்குறேன், பட் வந்து திரும்ப வந்து தேங்க்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் நன்றி சொல்லுவீங்களான்னு அது வெயிட் பண்ணும். நீங்கள் அதை நன்றி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இன்னும் சீக்கிரமாக நடக்கும். இல்லைன்னா அதோடைய ஃபேஸில் என்னவோ அந்த ஸ்பீடில் நடக்கும். அவ்வளவுதான். இதுக்கு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ், 100% பாசிட்டிவ். வேற எந்த ஒரு விஷயமும் உலகத்தில் இவ்வளோ பாசிட்டிவான்னு எனக்கு தெரியல. பட் மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் எல்லாம் வந்து 100% பாசிட்டிவ். ஸோ வந்து லைக் நீங்கள் உங்களோட கவுன்சிலிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? லைக் ஏன்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளோட தாட்ஸ் பொறுத்து இல்லை, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? நான் வந்து 3 விதமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து 1-to-1 பேசுறது. அது மாதிரி வரவங்க கிட்ட நாங்கள் ரெகுலராக பேசுறது உண்டு. அவங்களுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கோச்சிங், பர்சனல் கோச்சிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஷாப்ஸ், பப்ளிக் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. நிறைய கிளப்ஸ் அந்த மாதிரி இடத்துல இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 2 days 5 days அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது. தேர்ட் வந்து இப்போ நிறைய கீநோட் ஸ்பீச்சஸ்க்கு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கீநோட் ஸ்பீச்சஸ் அப்படின் போது இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் ஒரு 1 hourக்குள்ள இந்த மெசேஜஸை எப்படி அவங்க கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக நாங்கள் டெலிவர் பண்ணுறேன். ஸோ அதில் நல்ல ரீச் இருக்குது. ஸோ வந்து லைக் வந்து மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான கிராட்டிடியூடை வந்து திரும்ப சொல்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்கான ப்ராசஸ் என்ன, நம்ம மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும், ஸோ வந்து மைண்ட் செட் கொஞ்சம் டவுனாக இருந்தால் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.